காரியம். சபை நமக்கு தெரியும், இன்றைக்கு சபை கூடி வருகிறதான காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே சபை கூடி வருதல் முக்கியம். ஆகவே சபை நமக்கு தேவை, ஆராதனை நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நமக்கு தெரியும். சபை கூடி வருதலே இருக்க வேண்டியதான முக்கியமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு காரியங்களாக 8 காரியங்கள் இருக்கிறது. 8 காரியங்களை நாங்கள் வேகமாக பார்க்க போகின்றோம். மீதியான காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க பாருங்க, புரட்டி பாருங்க. ஆனபடியால் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. கபிரியேலுக்கு அடுத்த வாரம் கொப்பி தருவோம், எழுதி கொள்ள வேண்டும். ஆனபடியால் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிங்க தம்பி ஒருக்கா. எபேசியர் 2:21. En lui, tout l'édifice bien coordonné s'élève pour être un temple saint dans le Seigneur. Amen. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். நல்ல அருமையான ஒரு வார்த்தையை பவுல் காண்பித்து கொடுக்கிறார் ஆவியானவர் மூலமாக. ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆகவே சபை கூடி வருவதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியத்துக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இப்ப பவுல் இந்த எபேசி சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், எபேசி சபை அருமையான ஒரு சபை, நமக்கு தெரியும். சில பாடுகள் கஷ்டங்கள் பட்டதான சபைகள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை சரிப்படுத்துகிறார், விசுவாசத்திலே கட்டுகிறார், அன்பிலே கட்டுகிறார், நல்ல பரலோகத்துக்குரிய வெளிப்பாட்டு நிமித்தமாய் கட்டுகிறார். ஆண்டவருக்குள்ள வேரூண்டப்பட வேண்டும் என்று கட்டுகிற ஒரு சபையாக கட்டிக்கொண்டே போகிறார். போகும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுதே பாருங்க, இந்த 2வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க பாப்பா, சிந்து ஒருக்க வாசிக்க பாப்பா. அவர் மேல் அவர் மேல், இப்ப யார் மேல்? இயேசு கிறிஸ்துவின் மேல், சரீரமாகிய சபையாகிய கிறிஸ்துவின் மேல் மாளிகை, அவருடைய மாளிகை முழுவதும். இப்ப யார் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்? நானும் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மணவாட்டியாகிய சபையாகிய நானும் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இணைப்பு மிக மிக ஒரு முக்கியம். இணைப்பு இல்லாவிட்டால், துண்டிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் சறுக்கி விழுந்து விடுவோம். ஆகவே நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பாலம் இருக்கிறது. இந்த பாலம் உடைந்து போயிடக்கூடாது. இந்த பாலத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் செயல்படுகிறோம். நிச்சயமாகவே அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இசைவாய் இருக்கிறோம். அப்ப நாம் அவர் இந்த முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதே. இப்ப முதல் வசனத்தை நீங்க அடுத்து வசனத்தை ஒரு 19ஐயும் ஒரு வாசிங்க பாப்போம். 19வது வசனத்தை. Ainsi donc, vous n'êtes plus des étrangers, ni des gens du dehors, mais vous êtes concitoyens des saints, gens de la maison de Dieu. Amen. Amen. வாசிங்க பாப்போம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய இருக்கிறீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். நல்லா சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து தாமே ஒரு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்துக்கு, நமக்கு, சபைக்கு எவ்வண்ணமாய் இருக்கிறார்? அவர் ஒரு மூளைக்கல்லாய் இருக்கிறார். இருக்கிறபடியால் தான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாரும் ஒரு கப்பல் யாத்திரையிலே போகிறது போல ஒரு விசுவாச கப்பல்லே நாங்கள் ஏறிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? சபை என்பது ஒரு விசுவாசத்துக்கு அடையாளம். சபை என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறதே. இப்ப சபை வேறு பிரிக்கப்பட்டதான ஜனங்கள். ஆகவே சபையிலே ஆண்டவருடைய கிரிகை நடக்கிறதே. ஆகவே சபை நானும் நீங்களுமாய் இருக்கிறோம். ஆகவே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், அது ஒரு பெரிய ஒரு மாளிகையாய் இருக்கிறது. இந்த மாளிகையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆகவே இசைந்திருக்கிறோம். ஆகவே இந்த மாளிகையாகிய கிறிஸ்து, மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே இந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப சபை நானும் நீங்களுமாயிருக்கிறோம்.
கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், அவரே மூளைக்கல்லாயிருக்கிறார். அந்த மூளைக்கல் ஒருபோதும் நம்மளை விட்டு போகாதே, ஒருபோதும் நம்மை தப்பி விடுவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்கிறதுக்கு போதுமானவராய். இது நமக்கு ஒரு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சபைனா இப்படிதான் இருக்கும், ஆகவே அவரோடு கூட நீங்கள் இணைந்திருக்கணும், அவரோடு கூட நீங்கள் ஒட்டி இருக்க வேண்டும், ஒட்டி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கணும். ஆனால் நமக்கு பேதுருவை குறித்து நமக்கு தெரியும், பேதுருடைய வாழ்க்கை குறித்து. அப்ப ஆண்டவர் பேதுருவை ஒரு தரிசனத்தின்படி நடத்துகிறார். அந்த தரிசனம் என்ன தரிசனம்? சபையில் இருக்கிறதான மந்தைகளை பார்த்து கவனிக்க வேண்டும், சபையில் இருக்கிறதான விசுவாசிகளை நீர் கவனித்து ஆகவே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியம் நடந்தது. அனனியாவும் சப்ராவும் ஒரே இடத்துல மடிந்து போனார்கள். ஏன்? பேதுருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். என்ன அதிகாரம்? சபையை நடத்தத்தக்கதான. பேதுருவுடைய புத்தகத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 பேதுரு 2 பேதுரு நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு அழைப்பை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார், சபையை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார், விசுவாசிகளை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார், பரலோகத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். ஏன்? அந்த ஜனங்கள் சரியான பாதையிலே நடக்க வேண்டும், சபையோடு கூட ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கணும். ஆனபடியால் பேதுரு என்ன பண்றாருன்னு கேட்டா, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ ஒவ்வொரு காரியமா பேதுரு பேசிக்கொண்டே வருகிறார். இந்த ஒவ்வொரு காரியங்களும் யாருக்கு இருக்க வேண்டும்? இன்றைக்கு இருக்கிறதான சபையிலே கூடி வருகிறதான நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் இந்த காரியம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை பேசுகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அடையாளங்களை பெற்றுக்கொண்டபடியால் இப்ப பேதுரு பேசுகிறார். யார் இடத்துல பேசுகிறார்? யூதர்களுக்கு தைரியமாய் பேசுகிறார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முழுவதையும் வாசித்து பார்க்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ஆண்டவரை விட்டு தூர போன ஜனங்களா இருக்கிறார்கள், விசுவாசத்தை விட்டு தூர போன ஜனங்களாய் இருக்கிறார்கள், நம்பிக்கை விட்டு தூர போன ஜனங்களாய் இருக்கிறார்கள், இயேசுவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் வாழுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியல. ஏன்? அவர்களுடைய ஆண்டவர் கொடுத்ததான அந்த கிருபையை கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் பேதுரு பயப்படாமல் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்க, அவருடைய பிரசங்கம் ஒரே நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையிலே ஞானஸ்தானம் எடுத்து சேர்க்கப்பட்டார்கள். ஒரு ஆளுக்கு நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை சொல்றதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரி, ஆனா அந்த 3000 பேருக்கும் தைரியமாய் பேசுகிறார். அந்த நேரத்தில் இன்டர்நெட் வசதி இருந்துச்சா? இல்ல. இப்ப மாதிரி நல்ல எடுத்த உடனே பைபிள்ல உள்ளதான விளக்க உரை இருந்துச்சா? இல்ல. ஆனால் அந்த நாட்களிலே யார்? ஆவியானவர் அவரை கொண்டு பேசின ஒரு காரியம். ஏன்? ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் சுகம் பெற வேண்டும், ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளத்தை கண்டு கொள்ள வேண்டும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சரியாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் தான் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? பரலோகம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன இருக்கிறது? இந்த பூமியிலே மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த பூமியிலே நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அப்படியே ஆண்டவரோடு கூட ஒட்டி இருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்து போக முடியும். இல்லாவிட்டால் சரிக்கு விழுந்துவார். இதெல்லாம் அறிந்தபடியால் தான் பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நல்லா கவனிக்கும் பொழுது என்னவென்று கேட்டால், இப்ப சபையோடு கூட இணைக்கப்பட வேண்டும். இப்ப கிறிஸ்து இயேசு எப்படியா இருக்கிறார்? மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப மூளைக்கல்லாய் இருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறார். இப்ப நாங்கள் அவரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறோம், இசைவாய் இருக்கிறோம். இசைவாய் இருக்கும் பொழுதே பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை முறுக்க வாசிக்க பார்ப்போம். 37 தம்பி நீங்கள் முறுக்க வாசிக்க பார்ப்போம். 37. Après avoir entendu ce discours, ils eurent le cœur vivement touché et ils dirent à Pierre et aux autres apôtres, ô frères, que ferons-nous? Amen. ஆமென். வாசிங்க தமிழ்ல. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்று கேட்டால், இயேசுனுடைய அன்பை அறிந்து கொண்டவர்கள்,
இயேசுனுடைய அந்த கிருபையை அறிந்து கொண்டபடியால் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள், அவர் வந்தார், இதோ இந்த உலகத்துக்கு அன்பை கொடுக்கிறதுக்காக வந்தார், ஆனால் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இப்ப இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இப்ப இவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? பயமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டதே, ஒரு பதற்றமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு போய்விட்டது. ஆகவே இந்த பயமும் பதற்றம் வந்தவுடனே இப்ப பேதுரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு ரட்சகர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க பொழுது இவர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு, இவர்களுக்கு ஒரு அந்த சிநேகம் வந்து விட்டது, ஆண்டவர் மேல ஒரு தாகம் வந்து விட்டது. தாகம் வந்தவுடன் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இதுதான் இந்த 37வது வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுதே. ஆகவே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப கேள்வியை கொண்டு வருகிறார்கள். நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய குடும்பம் சமாதானம் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகள் கட்டப்படுகிறதுக்கு என்ன செய்யணும்? எங்கள் பிள்ளைகள் பாவத்திலே வாழாதபடி பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கிட்ட இருக்கிற கேள்வி. ஆகவே பிள்ளைகளை சரியாய் வழி நடத்தணும், குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும், கடன் இல்லாமல் இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாய் இருக்கணும், சமாதானமாய் இருக்கணும், ஆசீர்வாதமாய் இருக்கணும். நாங்கள் கேட்கிறது போல அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுதுதான் பேதுரு சரியான ஒரு பதிலை கொடுக்கிறார். ஏனென்று கேட்டால், சபை என்பது நானும் நீங்களும். ஆகவே சபை, மனவாட்டியாகிய சபை நானும் நீங்களுமாய் இருக்கிறோம், மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே அவரோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறபடியால் இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் பாருங்க. 38வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 38வது வசனத்தை 1 வாசிங்க. 38 2:38 வாசிக்க பார்ப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓகே, இப்ப முதலாவது ஒரு காரியம் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். இப்ப 3000 பேருக்கு பேசுறது சாதாரண காரியம் இல்ல. 3000 பேருக்கும் தைரியமாய் பேசுகிறார், நின்று பேசுகிறார், பயப்படாம பேசுகிறார். ஏனென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து விட்டது, பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனபடியால் தான் ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் என்னவென்று கேட்டா, நீங்க மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினால் தான் உங்களுக்கு. அவை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? வியாதி உள்ளவர்களை என்ன பண்ணுகிறாரு? சுகத்தை கொடுத்தவுடனே சொல்லுவார், உனக்கு பாவத்திலிருந்து நீர் விடுதலையாக்கப்பட வேண்டும், உன்னுடைய பாவம் மன்னிக்க. பாருங்க, எல்லா இடத்திலையும் பாருங்க, சுவிசேஷம் 4 புத்தகத்திலே இயேசு யாருக்கு சுகம் கொடுக்கிறார்? அவர்கள் சொல்லுறார், உன் பாவம் மாறுவதாக, உன் பாவம் இல்லாமல் போவதாக, உன் பாவம் மன்னிக்கப்படுவதாக. சுகத்தை தேடி போறனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார் ஆண்டவர், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதாக. ஏன்னா பாவத்தினால தான் உனக்கு வியாதி வந்துச்சு, சாபத்தினாலே தான் உனக்கு வியாதி வந்துச்சு, அக்கிரமம்னால தான் உனக்கு வியாதி வந்துச்சு. இப்ப இதை இயேசு அறிந்தவராய் இருந்தபடியால் தான் ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், பாவம் இருக்கிறதோ அந்த இடத்திலே சுகத்தை காண முடியாது, பாவம் இருக்கிற இடத்திலே சமாதானத்தை காண முடியாது, விடுதலை காண முடியாது. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப சகையினுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? பெரிய பாவம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணி போறேன். நான் ஓலான்ல டச் பண்ணி இறங்கி நாம திரும்ப பிரான்ஸுக்கு வர்ற மாதிரி, ஆனால் துபாயில டச் பண்ணி நாம பிரான்ஸுக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்றேன். பாருங்க, இப்ப சகையினுடைய வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கையா இருந்துச்சு? பாவமான ஒரு வாழ்க்கை. அந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை கொடுத்தார்? இயேசு விடுதலை கொடுத்தார். மனம் திரும்பினான், அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறி? முழு விதமாக, கொஞ்சம் கொஞ்சம் அறக்குறமான மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கிடையாது, முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். 2வது மனுஷனை குறித்து தெரியும், பிலமோன் நிருபத்திலே ஓனேஸ் என்று சொல்லப்படுகிறதான மனிதன். அவன் எங்க அவனை கண்டுபிடிக்கிறார்? பவுல் வந்து ஜெயில கண்டுபிடிக்கிறார். எதுக்கு கண்டுபிடிக்கிறார்? திருடிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டான். இப்ப பவுல் எதுக்கு போனாரோ? அவர் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு அங்க ஓடி போயிட்டாரு. இவர் எப்படியாப்பட்ட காரியத்துக்குள்ள போயிட்டார்? களவெடுத்து விட்டு இவர் ஓடி போயிட்டார். இப்ப அங்க சந்திக்கும் பொழுதுதான் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவன் முழு மனம் திரும்புதலுக்கு காரணம் அந்த பிலமோன் ஒரு நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார், இதோ என்னுடைய ஆவிக்குரிய மகனாயிருக்கிறான், ஆவியிலே பெற்ற மகனாயிருக்கிறான்.
ஆகவே முன்னே உனக்கு அவன் பிரயோஜனமானவன் அல்ல, இப்பொழுது பிரயோஜனமானவன் என்று பவுல் சொந்த கையினாலே பிலமோனுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். என்ன, நீ அவனை ஏற்றுக்கொள்ள. அப்ப மனம் திரும்புதல் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப யாருக்குமே எதிர்பார்க்க கூடியத்தக்கதான ஒரு காரியம் என்ன, மனம் திரும்புதல். இப்ப நீங்க நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 13வது வசனத்தை அடிக்கடி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், அடிக்கடி அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது அந்த அருமையான ஒரு வசனம் என்னங்கடா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், அதை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். இப்ப நல்ல ஒரு வசனம். என்ன, பாவத்தை எந்த அளவுக்கு அறிக்கை பவுல் அந்த பேதுரு என்ன சொல்லுகிறார், நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்களுக்குள்ள இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ முதலாவது நீங்கள் அதை தேவ சமூகத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களை தேவ சமூகத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட வேண்டும். ஆனபடியால் நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது அதே வசனத்தில் பார்க்கின்ற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்தால் கத்திரிக்காவை தண்ணியில குளிப்பாட்டி எடுத்து வெட்டி பொறிக்க போட்ட மாதிரி போயிடும். பவுல் நல்லா இந்த பேதுரு நல்லா சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் மனம் திரும்புதல் மிக முக்கியம். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் கிடையாது. அப்ப ஞானஸ்தானத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஞானஸ்தானத்தை குறித்து நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே இந்த நிக்கோதேமு ஒரு நல்ல யூதனுக்கு தலைவனாய் இருக்கிறான். இந்த நல்ல 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இவன் நல்ல தலைவன். ஆகவே இவனுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, இதோ நான் வயது போனவர்கள் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அதுக்குத்தான் இயேசு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 3வது அதிகாரத்திலே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஏன் ஞானஸ்தானம் முக்கியம் உங்களுக்கு? ஏனென்று கேட்டால் நீங்கள் சபை கூடி வருதலுக்கு பிரதானமானது ஒன்று மனம் திரும்புதல், இரண்டாவது ஞானஸ்தானம் முக்கியம். ஏனென்று கேட்டால் நீங்கள் ஞானஸ்தானம் இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஞானஸ்தானம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான அந்த இசைவு இருக்குதானே. பவுல் சொன்னது போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொன்னது போல அவரே மூளைக்கல்லாய் இருக்கிறார், இதோ சபையாகிய மாளிகையா இருக்கிறது, அந்த மாளிகையிலே இசைந்திருக்கிறோம். அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு அங்கே துண்டிக்கப்படவில்லை. ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். ஆகவே இந்த ஞானஸ்தானம் முக்கியம். ஆகவே இன்றைக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நல்லா ஜெபிப்பார்கள், நல்ல ஆண்டவர் ஆராதிப்பார்கள், ஞானஸ்தானம் வேண்டாம் நாங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒன்று இது ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாய் செயல்படுத்த வேண்டியது ஒன்றே ஞானஸ்தானம். இதை தான் யார் சொல்லுகிறார்? பேதுரு 3000 பேருக்கு பிரசங்கிக்கிறார். ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 3000 பேர் யூத மார்க்கத்தில் போயிட்டு நின்று தான் பிரசங்கம் பண்ணி பார்க்க முடியுமா? ஞானஸ்தானம் எடுங்களேன். அவங்க விருத்த சேதனை உள்ள விசுவாசிக்கிறவங்க, 10 கட்டளைகளை விசுவாசிக்கிறவங்க, 613 கட்டளையின்படி வாழ நினைக்கிறவர்கள். ஆகவே பலி 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 எது செஞ்சாலும் பலி செலுத்துற அதிலே இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். என்னன்னு கேட்டா, முதலாவது நீங்கள் மனம் திரும்பணும், இரண்டாவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க. இதுக்கு இயேசு சொல்ற பதில பாருங்க, அருமையாய் சொல்லுகிறார். 3, 5, 6 ஒருக்கா போடுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க தம்பி, ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. எல்லாம் அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன். Et il les regardait attentivement, s'attendant à recevoir d'eux quelque chose. Alors Pierre lui a dit, je n'ai ni argent ni or, mais ce que j'ai, je te le donne. Au nom de Jésus-Christ de Nazareth, lève-toi et marche. Amen. ஆமென். வாசிங்க பார்ப்போம், தமிழ்ல வாசிங்க பார்ப்போம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் அவர்களை நோக்கி பார்த்தான். யோவான் 3:5-6 சரியா? நான் சொன்ன யோவான் 3:5-6 இல்ல 3:5. Jésus répondit, en vérité, je te le dis, à moins de naître d'eau et d'esprit, on ne peut entrer dans le royaume de Dieu. Ce qui est né des parents humains est humain, mais ce qui est né de l'esprit est l'esprit. வாசிங்க பார்ப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும், இப்ப ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. இப்ப 2 காரியம் சொல்லுங்க, 2 ஒரே வசனத்தை 2 தடவை சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று கேட்டா அடுத்த வாசிங்க பார்ப்போம். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது
இப்ப ஆவியாயிருக்கும் மாமிசத்திலே பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆகவே நாங்கள் பிறந்துட்டோம். இப்ப ஆவியிலே நாங்கள் பிறக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இரண்டாவது காரியம், ஞானஸ்தானம் எடுத்தவுடனே என்ன நடக்கிறது? ஆவியானுடைய பலனோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இயேசுவோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். சிலுவையோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். சிலுவையின் மறைவோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இந்த வாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கிறது? சபையாகிய எனக்கும் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது கிடைக்காதவர்களுடைய வாழ்க்கை துன்பம், துயரம், கஷ்டம், விசுவாசம் இல்லாத சந்ததி, அவருடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம் தான் இருக்கும். ஆனால் அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 38 நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிறது ஒரு காரியம் என்று கேட்டால், மூன்றாவது காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்ப பரிசுத்த அதே ஒரு வாசித்திருக்க சிந்த அந்த அதிகாரத்துல 2 அப்போஸ்தலர் நான் சொல்றேன் 2:38-39 வாசிக்க பார்ப்போம். 38-39 வாசிக்க பார்ப்போம். தம்பி நீங்கள் வாசிக்க பார்ப்போம். Pierre leur dit, repentez-vous et que chacun de vous soit baptisé au nom de Jésus-Christ pour le pardon de vos péchés et vous recevrez le don du Saint-Esprit, car la promesse est pour vous, pour vos enfants et pour tous qui sont au loin, en aussi grand nombre que le Seigneur notre Dieu les appellera. Amen. Amen. வாசிக்க பார்ப்போம். 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னவென்று கேட்டால், நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் உடன்படிக்கை ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இதுக்கு பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஏனென்று கேட்டால், ஆவியிலே நீங்கள் பிறக்க வேண்டும். இதைதான் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லிட்டு போனார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். ஏனென்று கேட்டால், ஜலத்தினாலே ஆவியினாலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆகவே ஆவியிலே நீங்கள் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தால் தான் உங்களால ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் உங்கள் பாவ மன்னிப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆகவே அந்த ஞானஸ்தானத்தினுடைய அடையாளத்துக்கு நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது மூன்றும் பிரதானமானது என்று பேதுரு தைரியமாய் பிரசங்கிக்கிறார். என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வரம் தேவை. இதை நான் 1 யோவான் எழுதின புத்தகத்தில் நிருபத்தில் 1 யோவான் நான் சொல்றேன். 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிக்க பார்ப்போம் தம்பி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது ரெண்டையும் எடுத்து வாசித்து கொள்ளுங்க பார்ப்போம். Pour vous, l'onction que vous avez reçue de lui demeure en vous et vous n'avez pas besoin qu'on vous enseigne. Mais comme son onction vous enseigne toute chose, qu'elle est véritable et qu'elle n'est point en mensonge, demeurez-vous en lui selon les enseignements qu'il vous a donnés. ஆமென். வாசிக்க பார்ப்போம். தமிழ்ல வாசிக்க பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்ப. யோவான் நிருபத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நல்ல வலியுறுத்தி பேசுகிறார். ஏனென்று கேட்டால், அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே அவர்தான் உங்களுக்கு போதிக்கிறார். உங்களுக்கு மற்றவர்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டுமே அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்ப பேதுரு சொல்லும் பொழுது பாருங்க, சொல்லுகிறார் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். Si vous êtes outragés pour le nom de Christ, vous êtes heureux parce que l'esprit de gloire, l'esprit de Dieu repose sur vous. Amen. ஆமென். வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 4:14. நீங்கள் பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால்
பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய பாருங்க மகிமையுள்ள ஆவியானவர். இப்ப நல்லா சொல்லி கொடுக்கிறார் பேதுரு. இப்ப நல்லா வடிவா சொல்லி கொடுக்கிறார்னு கேட்டா, இப்ப மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். யாரால் தூசிக்கப்படுகிறார்? உலகத்தாரால் தூசிக்கப்படுகிறார். ஆனால் உங்களாலே மகிமைப்படுகிறார். எதனால் மகிமைப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுதே அவர் பலத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். வருகிற சோர்வு, வருகிற பலவீனங்கள், வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் நம்மை தைரியப்படுத்தி நம்மை நடத்துகிறார். ஜெபிக்கிறதுக்கு, விண்ணப்பிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பாடுகிறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சோர்வு வரும் பொழுது ஒரு 2 பாட்டு ஆவியில நிரம்பி பாடும் பொழுது சோர்வு இல்லாமல் போகிறது. சில விதமான போராட்டங்கள் வரும் பொழுது வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார். இதன்படி நீ நடக்க வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு காரியம் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். வேதத்தை படிக்க படிக்க ஆவியானவர் டேஸ்ட் கொடுக்கிறார், ருசியை கொடுக்கிறார். ஆகவே அதை வாசிக்க வாசிக்க உண்மையாகவே ஒரு விடுதலை, உண்மையாகவே ஒரு சந்தோஷம். இதைதான் பவுல் சொல்லும் பொழுது, இந்த பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ அந்த மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நல்ல அருமையா சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஆவியானவர் இல்லாம ஜெபிக்க முடியாது, ஆவியானவர் இல்லாம பாட முடியாது, ஆவியானவர் இல்லாம வார்த்தையை தியானிக்க முடியாது. ஏனென்றால் அது இருந்தால் தான் உங்களை சரியான சத்தியத்துக்குள்ள வழிநடத்தும். இல்லாவிட்டால் வழிநடத்துகிறதுக்கு நீங்களே உங்களை வழிநடத்திக் கொள்ளுவீங்க. இப்ப யூதா நிருபத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிற ஒரு வசனம் இருக்கிறது. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார் என்று கேட்டால் ஆவியானவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பு, நமக்கும் ஆவியானவருக்கு. அதுதான் சபை, அதுதான் இசைவு, அதுதான் இணைவு, அதை தான் சொல்லுகிறார். ஆகவே அந்த மாளிகையாகிய அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப இருக்கும் பொழுதே அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் சரிப்படுத்துகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நமக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார். இது முக்கியமான ஒரு சத்தியம். இப்ப 4வது காரியத்துக்கு போகும்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 2:39 வாசிங்க பார்ப்போம். 1, நாங்கள் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் தேவை. 2வது ஞானஸ்தானம் தேவை. 3வது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் தேவை. இப்ப 4வது மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க, 4வது காரியத்தை வாசிங்க பார்ப்போம். 39வது வசனம் 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39 வாசிங்க பார்ப்போம். Car la promesse est pour vous, pour vos enfants et pour tous qui au loin, en aussi grand nombre que le Seigneur notre Dieu les appellera. Amen. வாசிங்க பார்ப்போம் சிந்து. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அடுத்தது வசனம் வாசிங்க பார்ப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சரி சாட்சி கூறி. அதுல பாருங்க 38வதுல வந்து ஒரு 38 ஒரு வாசிங்க கோவிக்காம. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அடுத்தது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அடுத்தது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இப்ப 4வது காரியத்துக்கு வருகிறார். மாறுபாடான சந்ததி. அதை வாசித்து முடிக்க பார்ப்போம். மாறுபாடான சந்ததி வாசிங்க. இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இப்ப என்ன பண்றாரு? இந்த 3 காரியம் உங்களிடத்துல நீங்க செஞ்சுதான் ஆக வேண்டும். இப்ப 4வது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க விலக வேண்டும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும்? உலகத்திலே தான் இருக்கிறீர்கள். ஆகவே தான் இயேசு சொன்னால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே இந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு என்ன பண்ணணும்? மாறுபாடான உள்ள சந்ததியோடு நீ இணைந்து போயிராத. அப்ப புத்தி வடிவா சொல்லப்படுகிறது. பேதுரு புத்தி சொல்லுகிறார். இப்ப 4வது காரியத்துக்கு வரும் பொழுதே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால்,
நீர் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால், மனம் திரும்பி விட்டால், பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால், பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக்கொண்டால், ஆனால் 4வது ஒரு காரியத்தை பேசும் பொழுது சொல்லுகிறார், நீர் மாறுபாடான சந்ததியோடு கூட இணையக்கூடாது. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையிலே மாறுபாடான சந்ததி என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்? விசுவாசத்தை கரைப்படுத்துவார்கள். அங்க அப்படிதான் நடக்கும். உனக்கு முன்னேற முடியாது, உனக்கு படிப்பு வராது, நீ எங்கேயாவது வேலைக்கு போ. இது உலகத்தினுடைய மக்களுடைய வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில விசா கிடைக்காது, நீ காலம் புறா விசா இல்லாம தான் இருக்கணும். இது யார் சொல்லுகிறது? மாறுபாடான உள்ள சந்ததி. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நன்மை பிறக்காது, ஆசீர்வாதம் பிறக்காது, உனக்கு சுகம் கிடைக்காது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான், வயது போய்விட்டது, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான், காலம் போய்விட்டது, நேரம் போய்விட்டது, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு மாறாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், மாறுபாடான உள்ளது சந்ததியோடு கூட நீ இணைந்து போயிடக்கூடாது. இணைந்து போயிட்டா உன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் பலப்படுத்த மாட்டார்கள், பலவீனப்படுத்தி விடுவார்கள். உன்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்த மாட்டார்கள், நம்பிக்கையை சறுக்கி விழுகிறதுக்கு வார்த்தை சொல்லி விடுவார்கள். ஆகவே முடிந்த அளவு நீர் என்ன பண்ண வேண்டும்? நீர் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு கூட நீ இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் மாறுபாடான உள்ள சந்ததியோடு கூட நீ இணையக்கூடாது. மாறுபாடான சந்ததி என்ன பண்ணும்? உலகத்து மக்கள் என்ன செய்யும்? அவர்கள் அனேன்று கேட்டால் உலகத்தில் இருக்கிறவர்கள் விரோதமாகத்தான் எழும்புவார்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அவிசுவாசமாகத்தான் பேசுவார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு இருக்கிறதாம் எல்லாம் ஞானம். அந்த ஞானத்தை பயன்படுத்துவார்கள், அறிவை பயன்படுத்துவார்கள், புத்தியை பயன்படுத்துவார்கள், ஆனால் வேதத்தை பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப எனக்கும் உங்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், இதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும், இதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும். இதிலே தான் நிற்க வேண்டும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் நிருபத்துல, அது மறுபடியும் அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு பார்ப்போம். 1 யோவான் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் குயிக்காடுங்க பார்ப்போம். 15 இருந்து 17 வரை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப யோவான் நிருபத்தில் அழகா சொல்லப்படுகிற ஒரு காரியம். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து ஒரு 17 வசனத்து வரை வாசிக்க பார்ப்போம் தம்பி. N'aimez point le monde, ni les choses qui sont dans le monde. Si quelqu'un aime le monde, l'amour du Père n'est pas en lui. Car tout ce qui est dans le monde, le convoitise de la chair, la convoitise des yeux et l'orgueil de la vie, ne vient point du Père, mais vient du monde. Et le monde passe, et sa convoitise aussi. Et celui qui fait la volonté de Dieu demeure éternellement. Amen. வாசியமா பசிந்து. உலகத்திலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இப்ப அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த 14வது வசனத்துல 15வது வசனத்துல இப்ப உலகத்துல தான் நாம இருக்கிறோம். ஆனால் ஏனென்று கேட்டால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்கள், நாங்கள் விசுவாச சந்ததி, நாங்கள் பரிசுத்த சந்ததி. ஆகவே நமக்கு பாருங்க, எப்ப பார்த்தாலும் பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், பரிசுத்த சந்ததி. ஆகவே அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆகவே ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்குள்ள போயிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இந்த மாறுபாடான சந்ததியோடு இணைந்திடக்கூடாது. இணைந்தால் ரட்சிப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம போயிரும். ஆகவே இந்த மக்களை நேசிக்க வேணான்னு சொல்ல, நேசிங்கள். ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், இந்த மாறுபாடான சந்ததியோடு நீங்கள் இணைந்து போயிடக்கூடாது, அவர்களோடு நீங்கள் ஒட்டி போயிடக்கூடாது. நீங்கள் ஒட்டி போகிற வாழ்க்கை எங்கே? கிறிஸ்துவோடு கூட தான், வார்த்தையோடு கூட தான், பரிசுத்த ஆவியானவரோடு கூட தான், வார்த்தையோடு கூட தான். இதை தான் தெளிவாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பாருங்க, அடுத்து வாசிக்க பார்ப்போம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம். இப்ப நமக்கு தெரியும் மாமிசத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, இது நமக்கு தெரியும். அடுத்து வாசிக்க பார்ப்போம். இப்ப ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நல்லா கவனிக்கணும். இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் இப்ப என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். இதுக்குத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மாறுபாடான காரியத்துக்குள்ள பயிராத,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன கேட்டா உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா உலக காரியத்துல நீங்க கொஞ்சம் தலை போட்டுறாதீங்க, கொஞ்சம் இல்ல முழுமையா தலை போட்டுறாதீங்க. இது முக்கியம். ஏன்னா உலகம் ஒரு நாள் மாய்ந்து மறைந்து போய்விடும். உலகத்தில் இருக்கிற ஒரு காரியங்கள் ஒரு நாளைக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய அன்போ நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிறது. இது அழகா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், உலகத்தில் உள்ளவைகள் ஒரு நாள் மாய்ந்து மறைந்து போயிடும். நமக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாம பார்க்க முடியாது. ஆகவே நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை தொடங்கும் பொழுது எத்தனையோ பேர் மரித்து போயிருவார்கள். காலையில் எழும்பினா நமக்கு நியூஸ் வரும். என்ன நியூஸ்? அவர்கள் செத்து போயிட்டார்கள், அங்க கொலை, அங்க பிரச்சனை, அங்க யுத்தம். இதுதான் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. தேவனுடைய அன்பு ஒருபோதும் மறையாதது. ஏனென்று கேட்டால், நீங்கள் எனக்குரியவர்கள். அதுதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் எனக்குரியவர்கள், நான் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் இசைவாய் இருக்கிறீர்கள். ஆகவே நான் மாளிகையாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய மாளிகை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த மகத்துவம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல, நீங்கள் எனக்குரியவர்கள். எனக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், நீங்கள் விடுதலையாயிருப்பீர்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்மை நிறைந்திருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஒரு செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எப்ப பார்த்தாலும் உங்களுடைய உயர்வு, நல்ல உயர்வுக்குள்ள போக வேண்டும். யார் என்னத்தை சொன்னாலும், மாறுபாடான உள்ள சந்ததி உலகத்தின் மனிதர்கள் எதையும் சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சந்தோஷம், இயேசு சொல்லும் பொழுது சமாதானம், இயேசு சொல்லும் பொழுது உயர்வு, இயேசு சொல்லும் பொழுது அடைக்கலம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு காரியம். மாறுபாடான சந்ததி என்ன சொல்லும்? அவர்களுக்கு ஞானம், படிப்பு, பணம், பதவி இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பார்கள் ஒழிய, ஆனால் அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்து தெரியாது, நம்பிக்கை குறித்து தெரியாது, பரலோகத்துக்கும் அவர்களுக்கும் உள்ளதான அந்த தொடர்பு தெரியாது. ஏன் என்று கேட்டால், அந்த பால தொடர்கள் இணைக்கப்படவில்லை. நானும் நீங்களும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் நமக்கு அருமையாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்க, இதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த அப்போஸ்தலர் உபதேசம் என்று இந்த வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா சொன்னா, இப்ப 8 காரியத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், 5வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இதை நான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் அப்போஸ்தலர் உபதேசம் முக்கியம். ஏனென்று கேட்டால், அப்போஸ்தலர் உபதேசம் மிக ஒரு முக்கியமான காரியம். சபை கட்டப்படுகிறதுக்கு, குடும்பம் கட்டப்படுகிறதுக்கு, நாம் கட்டப்படுகிறதுக்கு இந்த அப்போஸ்தலர் உபதேசம் முக்கியம் என்று சொல்லுகிறார். இதை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 3 வரை நீங்கள் ஒரு வாசித்து பாருங்க தம்பி. அப்போஸ்தலர் உபதேசத்தை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இதுல எபிரேயன் ஆக்கியன் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வரை வாசிங்க பாப்போம். கொஞ்சம் வேகமா வாசிங்க பாப்போம். C'est pourquoi, laissant les éléments de la parole de Christ, tendons à ce qui est parfait, sans poser de nouveau le fondement du renoncement aux œuvres mortes, de la foi en Dieu, de la doctrine des baptêmes, de l'imposition des mains, de la résurrection des morts et du jugement éternel. C'est ce que nous ferons si Dieu le permet. Amen. Amen. வாசிங்க பாப்பா சிந்தூர்க்கா. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இப்ப அப்போஸ்தலர் உபதேசத்தை இப்ப எபிரேயன் ஆக்கியம் எழுதும் பொழுது சொல்லுகிறான், அப்போஸ்தலர் உபதேசம் உங்களுக்கு முக்கியம். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை காண முடியும். அப்பொழுதுதான் உங்கள் பரலோகத்தினுடைய தரிசனத்தை காண முடியும். இந்த அப்போஸ்தலர் உபதேசம் முக்கியம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதான உபதேசம் முக்கியம். ஆகவே சிலுவையின் உபதேசம் முக்கியம். இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலர் உபதேசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் கட்டப்படுகிறதுக்கு, அனுதினமும் கட்டப்படுகிறதுக்கு, குடும்பம் கட்டப்படுகிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைகிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தான் இதை எபிரேயன் ஆக்கியன் எழுதும் பொழுது அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. சொல்லும் பொழுது இந்த மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அடுத்து சொல்லும் பொழுது 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், பூரணராகும்படி கடந்து போவோம். அதாவது பூரணமான ஒரு புருஷனாய், பூரணமான
ஒரு சபையாக, பூரணமான ஒரு ஆவிக்குரியவனாக, பூரணமான நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஊழியக்காரனாக, நல்ல பூரணமான ஒரு மகனாக, மகளாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அப்ப பூரணமான ஒரு சற்குணராய் ஆக வேண்டும் என்று சொன்னால், பூரணமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், பூரணமான ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், சபை கூடி வருதலிலே ஆண்டவர் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி செல்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் உபதேசம். உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம், புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்கள், கட்டப்படுகிற நிருபங்கள், நம்மை உயிர்ப்பிக்கப்படுகிற நிருபங்கள் உங்களுக்கு தேவை. இதை வாசியுங்கள், இதை கடைபிடியுங்கள், இதை ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதுதான் முக்கியம் என்று தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்ப நாலாவது, இந்த ஆறாவது காரியத்தை நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் நல்லா வாசித்துக் கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு காரியமாக சொல்லிட்டேன். இப்ப ஆறாவது அவர் சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், அந்நிய ஒன்னியத்தில் இருக்க வேண்டும். எங்கே அந்நிய ஒன்னியத்தில் இருக்க வேண்டும்? சபைக்குள்ளே இருக்க வேண்டும், குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இது முக்கியம். இந்த ஐக்கியத்தை விரும்பாத ஒரு மனுஷன், ஒரு ஆள் இருக்கான். இது சத்துரு, பிசாசுக்கு. பாருங்க, நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது விரும்ப மாட்டான். குடும்ப ஜெபத்துக்கு தொடங்கின உடனே பாருங்க பிள்ளைக்கு பசி வந்துடும். குடும்ப ஜெபத்தை தொடங்கினோன்னு பாருங்க புள்ள குளிக்க போயிடும். குடும்ப ஜெபத்தை தொடங்கினோன்னு பாருங்க அப்பதான் டெலிபோன் வரும், அப்பதான் கம்ப்யூட்டர் எடுத்து படிக்க வலிக்கட்டுங்க, அப்பதான் நித்திர வர மாதிரி இருக்குங்க, அப்பதான் பைபிளை தூக்கும் பொழுது ஏதோ கண்ணு சுழற்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் இதை விரும்பாதது யாரு? சத்துரு. இதுதான் பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்நிய ஒன்னியத்திலும் ஐக்கியத்திலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் சபை கூடி வருதலை இருக்க வேண்டிய காரியத்தில் பிரதானமான காரியம் என்னவென்று கேட்டால், இந்த ஆறாவது காரியம் ஐக்கியம். அந்நிய ஒன்னியம், ஐக்கியம். எல்லாரும், அதுதான் பவுல் சொன்னார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொள்ளுங்கள், பரிசுத்த முத்தமிடுங்கள், கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, எல்லாரோடையும் கூட சமாதானமாய் இருங்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். எல்லாரோடு கூட நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும். கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இருந்தால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து துக்கப்படுவார். அவர் போக மாட்டார், துக்கப்படுவார், வேதனைப்படுவார். ஆனால் நீங்கள் ஐக்கியப்பட 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 என்ன நடக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் அந்நியோன்யமா இருக்கும் பொழுது, அதுதான் திருவிருந்துக்கு ஆதாரம். பாருங்க, திருவிருந்து வந்து நான் பெரிய படித்தவன், நான் பெரிய 10 கடை வச்சிருக்கேன், 20 கடை வச்சிருக்கேன், ஆனபடியால் எனக்கு வேறையா திருவிருந்துக்கான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. அதுக்குத்தான் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், எல்லாரும் குடும்பமாய் இருக்கிறோம். ஒரே ஒரு தகப்பன், அது ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, அது பிரெஞ்சுக்காரனா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், உயர்வானாலும் தாழ்வானாலும், பணக்காரனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும், கட்டையாயிருந்தாலும் நொட்டையாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் எல்லாரும் சரிசமமாய் உள்ள ஒரே ஒரு இடம், அது சபை, அது ஐக்கியப்படுகிற இடம். இது ஒரு அந்நிய ஒன்னியம். இதைத்தான் பேதுரு கற்றுக் கொடுக்கிறார். என்னடா அந்த யூத ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, சாசலுக்கு போனா தெரியும், யூதருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு, யூதருக்குன்னு ஸ்கூல் இருக்கு, யூதருக்குன்னு அவங்க பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க, யூதருக்கு அவங்களுக்குன்னு பேங்க் இருக்கு, அவங்களுக்குன்னு எல்லா காரியமும் இருக்கு. நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய பிடிவாதம், அவங்களுடைய குணாதிசயம், முரட்டாட்டம் உள்ள குணம், ஆகவே அரக்க குணம், அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு காலங்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நீங்கள் முத்தமிட வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவர்கள் கைப்பிடித்து தூக்கி விட வேண்டும், ஒருவர்கள் ஜெபிக்க முடியாமல் இருந்தால் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், ஒருவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும். இதெல்லாம் பேதுரு அந்நியோன்ய ஐக்கியத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஐக்கியம், அந்நியோன்யம் மிக மிக முக்கியம். அது இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்படுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறதுக்கு ஏதுவாக. இப்ப ஏழாவது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பம் பிக்க வேணும். ஏனென்று கேட்டால், இதெல்லாம் வீடுகள் தோறும் அவர்கள் செய்தவர்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் அப்பம் விட்டு எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டும். இப்ப கடைசியா 8ஆவதுக்கு வரும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, ஜெபத்திலே நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். இந்த வசனத்தை மாத்திரம் ஒரு வாசிங்க பார்ப்போம் தம்பி. 42வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்ப்போம். Il persévérait dans l'enseignement des apôtres, dans la communion fraternelle, dans la fraction du pain et dans les prières. Amen. ஆமென். வாசிங்க பார்ப்போம் சிந்து. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்து
இப்ப கடைசியாய் சொல்லுகிறார், அப்பம் பிற்குதல் வந்து 7வது, அந்நியோன்யமை 6வது. இப்ப 8வதுக்கு வரும் பொழுது கடைசியாய் சொல்லுகிறார். அந்த ஜெபத்தை அந்த மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். ஜெபத்திலே எப்படி சொல்லுது? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் இப்ப ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்ப இவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? இவர்கள் வீடுகள் தோறும் இருக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கின்ற பொழுது, இப்ப பேதுரு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில் உள்ள குணாதிசயத்தை காண்பித்து கொடுக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் அந்நியோன்யமா இருக்க வேண்டும். நீங்கள் மாறுபாடுடைய சந்ததியோடு நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பம் பிக்கிறது எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டும். எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பமாய் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஆகவே இது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் கடைசியாய் சொல்லும் பொழுதே நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். பாருங்க சொல்லுவது, ஜெபம் பண்ணுதலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்ப யார் இருந்தார்கள்? இவர்கள் 3000 பேரும் இருந்தார்கள். இப்ப சாதாரண காரியம் இல்ல. பாருங்க, இவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருந்தார்கள். நல்ல ஒரு காரியம். ஏனென்று கேட்டால் இதுக்கு முழு மூலப்பொருள் என்ன? ஜெபம். இப்ப 8வது காரியத்தில் கொண்டு வந்து பேதுரு முடிக்கும் பொழுது சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, ஜெபத்திலே உறுதியாய் இருந்தார்கள். எனக்கு இது கிடைக்கும். இந்த மாசம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திப்பார். ஆகவே மாறுபாடு உள்ள சந்ததி என்னத்தாவது சொல்லிட்டு போகட்டும், அது இருக்கட்டும். எனக்கு காக்கிதா பூக்கிதா அது தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒன்று இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் மேலான ஒரு விசுவாசம். ஆகவே பரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், பரத்திலிருந்து எனக்கு இந்த அதிசயத்தை செய்வார். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது? ஜெபத்தில் அப்படியே 100க்கு 100% உறுதியாக இருந்தார்கள். ஜெபம் எதையும் செய்யத்தக்கதான வல்லமை உள்ளது. இதை கண்டுபிடித்தார்கள் அவர்கள். 3000 பேர் கண்டுபிடித்தார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல. 3000 பேருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தையே அங்க பேதுரு சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியமா அப்ப பாருங்க, நீங்க உங்களுடைய சபை கூடி வருதல் நல்லதே. சபை கூடி வரும் பொழுது முக்கியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சபை கூடி வரும் பொழுது நீங்கள் என்னத்தை செய்ய வேண்டும்? முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். பாவம் மன்னிப்பு கேட்ட ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். இது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருவீங்க. எங்க போயிருவீங்க? மனம் திரும்பி, என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்திலே எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, நான் நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயமா எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. ஞானஸ்தானம் 2வது. ஞானஸ்தானம் எடுத்தவுடன் என்ன நடக்குது? அப்படியே பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றுதல். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார், அவர் போதிப்பார். ஆகவே உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதே அவர் கற்றுக் கொடுப்பார். இது சரியா, இது தவற. பாருங்க, தவளை நமக்கு தெரியும். உலகத்துல தவளை இங்க இல்ல. தவளைக்கு என்ன பேர்னு தெரியாது. தவளைக்கு என்ன பேர் சிம்சன் தெரியாது. இந்த ரோனு பாருங்க, இப்ப இலங்கையில நமக்கு தெரியும். இலங்கையில பார்த்துருக்கோம், இங்க வந்து பார்த்துல அது தண்ணியிலேயும் அப்படி போய்கொண்டே இருப்பார். தண்ணி இருக்க இடத்துல கடகடன்னு போவார். இப்ப டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார்? தரைக்கு மண்ணுக்கு வந்துருவார். டக்குன்னு அவரு மண்ணுக்கு வந்து, இப்ப 2க்குமே அவரு அழகா போவாரு. அதாவது தண்ணியிலையும் நான் இருப்பேன், தரையிலேயும் இருப்பேன். இதை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் சபைக்குள்ளதான், உங்களுக்கு விசுவாச கப்பல் தான். இதை விட்டுட்டு நீங்கள் மாறுபாடு சந்ததிக்குள்ள போயிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், தவளை தண்ணிக்குள்ளையும் இருக்கும், தரைக்குள்ளையும் இருக்கும். ஆவிக்குரியவர்களுக்கு அப்படி கிடையாது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படி கிடையாது. மறுரூபமாக்கப்பட்டவர்கள் அப்படி கிடையாது. கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் அப்படி கிடையாது. இவர்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும்? எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்ததா இருக்க வேண்டும். ஆகவே தான் அடுத்து சொல்லும் பொழுது அந்நியோன்யம் இது முக்கியம். ஆகவே 7வது அப்பம் பிக்கிறல். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஐக்கியப்படணும், எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உணவருந்தணும், குடும்பத்தில் இணைக்கப்பட வேண்டும். இது முக்கியம். குடும்பம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும். உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் பணக்காரன், ஏழை, அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சபையில் இருக்க வேண்டிய பிரதானமானது ஒன்றே, ஏனென்று கேட்டால் ஐக்கியம். ஆகவே அந்நியோன்யம். இது 2மே ஆண்டுடைய சமூகத்துக்கு முக்கியமானது. கடைசியா சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்ப ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்ப உறுதி இருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப உறுதி இல்லாவிட்டால் என்ன நினைக்கும்? பில்டிங் வந்து கீழே விழுந்துரும். பாருங்க, தூண் இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு. தூண் சபைக்கு தூணும் ஆதாரம் இருக்கிறது போல இப்ப தூண் இருக்குது. இந்த தூண்
வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அந்த பில்டிங்கே பாதுகாக்குது. இந்த தூண் உடைஞ்சு போனால் அப்படியே கீழே கவுந்து கொட்டிடும், நாமளும் போய் சேர்ந்துருவோம். ஆனபடியால் என்ன நடக்கிறது? அப்ப ஜெபம் உறுதியாய் இருக்க வேண்டும். இதை சந்திப்பார் என்றால் சந்திப்பார், சுகம் கிடைக்கும் என்றால் கிடைக்கும், பொருளாதாரத்தை வத்திக்க பண்ணுவார் என்றால் வத்திக்க பண்ணுவார், என் பிள்ளை மாறும் என்றால் மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும் என்றால் மாறும், ஆகவே என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் தருவார் என்றால் தருவார் தான், அதுல மாற்றம் கிடையாது. ஏன் என்று கேட்டால் இதுக்குத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அந்த விசுவாசிகள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். என்னத்துல? கடைசியா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது ஒரு சாதாரண அப்ப கிடைக்க மட்டும், அது என்னைக்கு கிடைக்கிறதோ அந்நாள் வரைக்கும் நான் ஜெபத்திலே உறுதியாய் இருப்பேன். கடைசி மட்டும் என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்திலே உறுதியாய் இருந்தே அதை பெற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு விசுவாசமான ஒரு சந்ததி, விசுவாசமான கப்பல்ல நாம் எல்லாரும் ஏறிட்டோம். ஆகவே அந்த கப்பல், நோவாட கப்பலை பாருங்க, 8 பேர் மட்டும் பாதுகாக்க. அடிக்கடி நோவா கதை என்னத்துக்கு வருது, நோவாவுடைய சம்பவம் என்னத்துக்கு வருது? அவர்கள் அவ்வளோ பேர் உலகத்தில் இருந்தார்கள், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தான் அந்த 8 பேருக்கு கிடைச்சு. அந்த 8 பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பக்கத்துல மாடு இருந்துச்சு, பக்கத்துல சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, எல்லாமே ஒரு ஐக்கியமா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள சண்டை. இப்ப போட முடியுமா? ஒரு சிங்கத்தையும் ஒரு குரங்கையும் உள்ளுக்கால போட்டு தான் பாருங்களேன், போட்டு தான் பார்ப்பவே முடியுமா? அல்லது புலியை சிங்கம் ஒன்னா கூட்டுக்குள்ள போக முடியுமா? ஆனா அன்றைக்கு நோவாவின் காலத்திலே அந்த கப்பலுக்குள்ள அது எல்லாம் சமாதானமா இருந்துச்சு, அது எல்லாம் அங்கங்க சரியா இருந்துச்சு, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வேறுபாடு இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் அந்த வேறுபாடுக்குள்ள வந்துருச்சு. இன்றைக்கு இப்ப நல்லா கவனிச்சு பார்க்கணும், இந்த இமேஜ் பண்ணி பார்க்கணும். நோவாவினுடைய பத்தம், நோவாவினுடைய பேலை, நோவாவினுடைய கப்பல்ல மிருகம் எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு. ஆண்டவர் பிளேனிங் போட்டு காட்டுறார், இந்த கப்பல் இப்படி தான் உருவாக்கணும், இங்க ஜன்னல் வைக்கணும், இங்க இத்தனை தட்டு கட்டணும், இந்த மிருகங்கள்ல இங்க தான் போடணும், நீ இங்க தான் வாழணும், இப்படி ஜன்னல் வை, எல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணி கணக்கா கொடுத்தார். மோசேக்கு எப்படி ஒரு பலிபீடத்தை நீ இப்படி செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரோ, அதே போல நோவாவுக்கு எல்லா பிளானிங்கையும் ஆண்டவர் பரத்திலிருந்து போட்டு 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 படத்தை போல போட்டு காமிச்சார். ஆனா அதை செஞ்சு முடிச்சான். ஆனா காக்கப்பட்டது யாரு? குடும்பம் மாத்திரம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் இந்த விசுவாசமாகிய கப்பல்ல ஏறிட்டோம். சபை கூடி வருதல்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இணைந்திருக்கோம். ஆகவே தான் எபிரேயர் 10:25 சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் நீங்கள் பொத்தி சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டா ஒருவர் நீங்க இணைத்து தான் கொண்டு போகணும், ஒருவர் நீங்க அப்படியே கொண்டு போகத்தான் வேணும். முக்கியமான ஒரு காரியம் இது முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த 8 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இந்த 8 காரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். இந்த 8 காரியம் உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். இது உங்களுக்கு சொந்தமானது, இதை நீங்கள் பங்கிட முடியாது, இதை மற்றவர்களுக்கு விற்று போட முடியாது, இது பிரதானமான காரியம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்து. அப்ப கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த அப்போஸ்தலர் 2